தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி ஆத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி. இறைவா, உன்னை நினைத்து போற்றி புகழ்ந்து எந்த தோத்திரமும் நான் செய்ததில்லை. உன் அருளை அடைய பக்தி ஒழுக்கத்திலும் சிறந்தவன் உடையவனும் நான் இல்லை. ஆனாலும் உங்களை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசையை மட்டும் எனக்கு அதிகமாகிவிட்டீர்களே. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இந்த வரியில் ஆத்திரம் என்ற சொல்லை பெருமானார் எழுதியிருப்பார். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், ஆத்திரம் என்ற சொல் அதிவேகத்தை குறிக்கும். இரு நண்பர்கள் வாகனத்தில் பயணிக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். மதிய வேளை வந்துவிட்டதால் பசியின் அவஸ்தை அந்த நண்பர்களுக்கு வந்துவிட்டது. இன்னும் சிறிது தூரத்தில் உணவு கடை வந்துவிடும், நாம் இருவரும் சாப்பிடலாம் என்று ஒரு நண்பர் சொல்கிறார். சரி, அதற்குள்ளாகவே கொஞ்சம் பழசாறு குடித்துவிட்டு போகுவோம் என்று இன்னொரு நண்பர் சொல்கிறார். பசியின் வேகம் அதிகரித்து விட்டதால் இரு நண்பர்களும் அந்த பசியே அடங்கிவிடும் அளவிற்கு அதிகமான பழச்சாறை குடித்து விட்டனர். அந்த தீவிர தன்மையாகிய வேகத்தை தான் பெருமானார் ஆத்திரம் என்று எழுதுகிறார்.